ஒரு ஊர்ல பால் வியாபாரம் பண்ற பொண்ணு ஒருத்தி இருக்கா. ஒரு நாள் வியாபாரம் பண்றதுக்காக வீட்டுல மாடு கிட்ட பாலை கறந்துகிட்டு கிளம்புறா. எல்லாம் ஒரு சட்டி நிறைய பால் இருக்கும். அவகிட்ட வாகனம் எல்லாம் இல்ல, அதனால தலை மேலேயே எடுத்து வச்சுட்டு அதை எடுத்துட்டு போறா. போற வழியில ரோட்டை பார்த்து நடக்க மாட்டேன்றா, கனவு கண்டுகிட்டே போறா. என்ன நினைச்சிட்டே போறான்னா, இப்போ கொண்டு போறால பால், அதை வித்தா எவ்வளவு காசு வரும், அதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு போறா. இந்த பாலை வித்து வர காசுல கோழி வாங்க போறாளாம். கோழி நல்லா வளர்ந்த பிறகு முட்டை எல்லாமே வைக்கல, அந்த முட்டையை விற்பேன், கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கோழியும் விற்பனை யோசிக்கிறா. அந்த வித்த காசெல்லாம் வச்சு ஆட்டுக்குட்டி எல்லாமே வாங்குவேன், அதை திருப்பி வளர்ப்பன்னு யோசிக்கிறா. ஆடுகள் எல்லாமே வளர்த்து அது பெருசாகின பிறகு அதை விற்பாலாம். எல்லாமே அவ வியாபாரத்துக்காக போகும்போது வழியில யோசிச்சுக்கிட்டே போறா. அதுல ரோட பார்த்து நடந்து போனோம்ல, அதை பண்ண மாட்டேங்கிறா. வழியில ஒரு சின்ன பள்ளத்துல தவறி விழுந்துடுறா. இதுல பால் எல்லாமே கொட்டி வீணா போயிடுது. ஆயிடுச்சுன்னு கவலையோட வீட்டுக்கு வந்து சேர்றா. வீட்டுல அம்மாவும் என்ன நடந்ததுன்னு கேட்க இவ்வளவு நடந்த உண்மை எல்லாமே சொல்றா. அம்மாவும் இவ்வளவு ரொம்பவே திட்டுறாங்க. இந்த கனவெல்லாம் காண்றதுக்கு உனக்கு நேரம் காலையே இல்லையாடி, ரோட்ல போகும்போது இதெல்லாம் யோசிப்ப, கடைசியில பாரு எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி திட்டுறாங்க. அவளும் அன்னில இருந்து ரொம்பவே கவனமா இருக்கா.